தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பெரிய கணிதம் சார்ந்த ஒரு விஷயம், அதை ஒரு புதிய வடிவத்தில் ஒருத்தருடைய குரல் மூலமாக, அவங்களுடைய அடையாளங்கள் மூலமாக ஜோதிடம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை விஷயம். அதை ஒரு ஞானத்தின் மூலமாகவே பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். பிரபஞ்ச ஜோதிடர் செந்தில்குமார் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக ஒருத்தரும் ஜோதிடங்கள் இருப்பாங்க. பட் ஒரு குறுகிய ஆண்டு தான் ஜோதிட பயணத்துக்குள்ளே இருக்கிறாரு. பட் ஒவ்வொரு விஷயங்களும் மிக சரியாக ஜோதிட கணக்கீடுகளை செய்து கொண்டிருக்கிறார். பார்வை சவால் உடையவர் அப்படிங்கிறது தான் இவருக்கு இன்னொரு விஷயம். ஒருத்தரை பார்க்காமலேயே சொல்லிடுவார். நம்மோடு நிறைய தகவல்களை ஜோதிடம் குறித்த ஒரு புரிதலையே ஏற்படுத்துவதற்காக நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவர் நம்ம வரவேற்பு நிகழ்ச்சிக்கு. வணக்கம் சுவாமி. திருச்சிற்றம்பலம். வணக்கம். தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் இன்னைக்கு. ஜோதிடம் அப்படிங்கிற குறித்த முதல் உங்களுடைய புரிதல் என்ன சாமி? ஜோதிடம்ன்றது கிரகங்களின் ஆளுமை தன்மை தான். ஸோ என்னுடைய கணிப்புப்படி நான் பார்க்காம கிரகங்களுடைய ஆளுமை தன்மையை வச்சு இந்த பிரபஞ்ச ஆற்றலோட தொடர்புள்ள அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி தான் நானும் என்னுடைய என்னுடைய வாக்குகளை மற்றவங்களுக்கு சொல்கிறேன். அது எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் ஏற்படுத்தப்பட்டது தான். நானாக இப்படி ஆகணும், இப்படி பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டதில்லை. ஸோ எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, நான் மற்றவங்களோட பாதையில் இருக்கக்கூடாது, எனக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கணும்னு இறைசக்தி தீர்மானித்தது போல தான். நான் யாரையும் சந்தித்ததும் இல்லை, யாரையும் பார்க்குறதும் இல்லை. தொலைபேசி மூலமாக ஃபோனில் தொடர்பு கொள்கிறவங்க தான். அது அவங்களுக்கும் அது வசதியாக இருக்கும். எனக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டு என்னை நேரில் பார்க்கணுன்னு வர வேண்டாம், அந்த நேரம் காலம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நான் சொல்கிற பரிகாரங்களோ பூஜைகளோ ரொம்ப எளிமையானதாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் முடிஞ்சிடும். ஸோ மக்கள்கிட்ட இன்றைக்கி ஆன்மீகம்ன்றது ஒரு வியாபார பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னை போல் எத்தனையோ சக நண்பர்கள், எனக்கு குருமார்களாக இருக்கிறவங்க எத்தனையோ நல்ல ஜோதிட நண்பர்கள் இந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க வழி தான் நானும் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் முறைப்படி படித்து வந்ததா அந்த ஜோதிட கலை உங்கள்கிட்ட, இல்லை நீங்கள் எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இல்லைங்க, நான் எதுவுமே கற்றுக்கிட்டதே இல்லை. என் வாழ்க்கையில் ஏற்பட்டது ஒரு விபத்து தான். நான் வாழ்ந்த வாழ்க்கை, கடந்து வந்த பாதைகளில் எனக்கே முதல்ல கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆரம்ப காலத்தில் எனக்குமே இறை நம்பிக்கையோ கடவுள் நம்பிக்கையோ இருந்ததில்லை. நான் ஒரு சாதாரண மனிதராக, யதார்த்தவாதியாக, நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உள்ள ஒருத்தர் தான். நம்ம உழைச்சா தான் நம்ம சாப்பிட முடியும், இதுக்கு கடவுள் நம்பிக்கைன்றது அப்பாற்பட்டதுன்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்தவன் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சுத்தமாக என்னுடைய பார்வை திறனானது 90% நான் இழந்ததுக்கப்புறம் தான், இந்த உலகத்தில் இறைசக்தின்னு ஒன்று இருக்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் தான் நான் என்னை மாற்றிக்கிட்டேன். என் பாதை எனக்காக இருந்த வாழ்க்கையை விட இப்போ நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையாக இருக்குது. நான் கண்ணிருந்து பார்த்தபோது இருந்த வெளிச்சங்களும் உண்மைகளும் உண்மையாக இல்லை. இன்றைக்கி என்னை சுற்றி இருட்டு இருந்தாலும் நான் பார்க்குற உலகம் வெளிச்சமாக இருக்குது. அந்த உலகத்தில் நான் மற்றவங்களுக்கு நன்மையை செய்யணும், நன்மையை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் என்னோடய வழி போய்கிட்டு இருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்களா? ஆமாம். கோயிலுக்கே போனதில்லை, எந்த கோயிலுக்கும் அப்பையும் போனதில்லை, இப்பையும் போனதில்லை. இப்போயும் என் மனக்கோயிலில் தான் நான் இறைவனை தரிசிக்கிறேன். நான் தினமும் பண்ணுற தியானத்தில் தான் நான் பார்க்குற இறைவனை முருகனாவோ சிவனாவோ சிவசக்தி கோலமாவோ பெருமாளாவோ எந்த வடிவத்தில் நான் இறைவனை நினைக்கிறேனோ அந்த வடிவத்தில் நான் இங்கிருந்தே என் மனக்கோயிலில் அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணுறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் பேச வரும்போதும் அவங்களோட இஷ்ட தெய்வமாக, அவங்களுக்கு விருப்பமான தெய்வங்களாக இருக்கும்போது அவங்களுடைய காட்சிகளையே என்னால் பார்க்க முடியுது. நான் கண்ணிருந்து போகாத கோயில்களை கூட இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்தே அந்த கோயில்களை பார்க்க முடியுது. நான் ஒருத்தர் பேசும்போது அவங்களுக்கு திருவண்ணாமலை தெரியலாம், அப்போ என்னுடைய பார்வையில் திருவண்ணாமலையே தெரியும் மனக்கண்ணில். ஸோ அந்த தரிசனம் எனக்கு கிடைத்தது போல தானே. நான் நேரில் போனால் கூட இப்போ பார்க்க முடியாது, ஆனால் இருக்கிற இடத்துலேருந்தே என்னால் உணர முடியுது. இது ஒரு விவரித்து சொல்ல முடியாத ஒரு அதிசய விளக்கம். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஜோதிடம் ஒரு நபர் சார்ந்து, அவங்களுடைய வாழ்க்கையை சார்ந்து, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் எப்படி கணிக்கிறீங்க? கணிப்புன்றதை விட சாமி, நான் முதல்ல கேட்குறது அவங்களுடைய அடையாளங்கள் தான். முதல்ல அவங்ககிட்ட சில அடையாளங்கள், அதாவது நான் கண் மூடிட்டு நான் பார்க்குற விஷயம் அவங்க பக்கத்தில் உண்மையாக இருக்கா, அவங்களுடைய முக அடையாளங்களை கேட்பேன். அவங்க கண்ணாடி போட்டிருக்கலாம், அவங்க லெஃப்ட் கையில் வாட்ச் கட்டியிருக்கலாம், ஏதோ ஒரு அடையாளத்தை கேட்பேன். அது ஓகே, அது கரெக்டுனா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ். அவங்க வீட்டு பக்கத்தில் இந்த அடையாளம் இருக்கும், அவங்க வீட்டு பக்கத்தில் டாக்டர் இருக்கலாம், இல்லை யாராவது மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணவங்க இருக்கலாம்,
ஏதோ ஒரு அடையாளம் அவங்க பக்கத்தில் இருக்கும், பக்கத்து வீட்டில் பக்கத்தில் ஸ்கூல் கூட இருக்கலாம். இந்த அடையாளங்கள் நான் பார்க்குறது உண்மைன்னா அடுத்த நிமிஷம் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கலரை கேட்பேன். அந்த கலர் இருக்கணும், ஒன்று அவங்க ட்ரெஸ்ஸில் அந்த கலர் இருக்கணும், இல்லை அவங்க பக்கத்தில் அந்த கலரில் ஏதாவது இருக்கணும். அதை பார்த்துட்டேன்னா, அதை ஊர்ஜிதப்படுத்திட்டேன்னா அடுத்த நிமிஷம் என்னோடய வார்த்தை நிற்காது. அது எப்படி எனக்குள்ளே வர்றதுன்றதும் தெரியாது. அப்போ நான் பிளாங்காக தான் இருப்பேன். நான் யாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட விரும்புகிறதும் இல்லை. ராசி நட்சத்திரமோ ஜாதகமோ எதையுமே நான் கேட்குறதும் இல்லை. ஒருத்தர் பேசின குரலை வச்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுடைய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல தான் செய்கிறேன். ஒருத்தர் மட்டும்தான் என்னோட பேசுவாங்க. மனைவி பேசுகிறாங்கன்னா அவங்க கணவரை பற்றி சொல்லுவேன். அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, அதில் 1 பெண்ணு 1 ஆணுன்னா அவங்க நாளைக்கு எதிர்காலத்தில் என்ன படிப்பாங்க, அவங்களுடைய தற்போதைய குணாதிசயம் என்ன இருக்கும். ஏன்னா குழந்தைங்கிட்ட நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும், வித்தியாசமான ஹேபிட்ஸு. ஒரு குழந்தை நகத்தை கடிக்கலாம், ஒரு குழந்தை எப்பயுமே உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கலாம். சில குழந்தைங்க ரொம்ப ஸ்பீடாகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க வீட்டிலே ஒரு பையன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், ஒரு பையன் ஸ்லோவாக இருப்பார். அது யாருன்றதை நான் சொல்லுவேன். இந்த பையன் இப்போ இப்படி இருப்பார், இவர் எதிர்காலத்தில் இந்த துறை சார்ந்து படிக்க போவார், எதிர்காலத்தில் அந்த பையன் அந்த துறை சார்ந்து படிக்க போவார்னு அவங்க குழந்தைகளை பற்றி சொல்லுவேன். அப்புறம் அவங்க கணவரை பற்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் என்ன. ஒன்று, அவங்களுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் சொந்த வீடுன்னு இருக்காது, இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் சுமை இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கான பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இதுதான்னு சொல்லி அதுக்கு இந்த கோயில், அதுக்கு காரணம் பின்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கும். ஸோ அவங்களுடைய முன்னோர்களுடைய பாதிப்புகள், ஒன்று அவங்க வீட்டில் யாருக்காவது காது கேட்காத வாய் பேச முடியாதவங்க யாராவது இருந்திருப்பாங்க, இல்லை யாராவது திருமணமே ஆகாமல் இறந்துருப்பாங்க. இப்படி அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்பேன். இது உங்கள் கணவருடைய குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இருந்திருப்பாருன்னு கேட்பேன். ஆமாம் இருந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்போ இந்த அடையாளங்களை வச்சு சொல்லி முடித்ததுக்கப்புறம், இந்த அடையாளங்கள் சொல்லணும்னு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கான பதில்கள் நம்ம சொல்கிற கோயில்கள் மேலே நம்பிக்கையும் நம்ம சொல்கிற பரிகாரங்கள் மேலே நம்பிக்கை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இப்போ அவங்கள பற்றி சொன்னாலும் அவங்களுக்கு பின்னாடி உள்ள பல பிரச்சனைகளை சொல்லணும். கடந்து வந்த அவங்களுடைய வாழ்க்கை கடந்த காலத்தையும் சொன்னால் தான் இந்த நிகழ்காலம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும், எதிர்காலமும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது முன்னாடி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தீங்க, இப்போது கணிக்கிறீங்க, மக்கள் சொல்கிறீங்க. இதுக்கிடையில் இப்போ நீங்கள் பரிகாரங்கள் எல்லாம் நம்புறீங்களா சார்? பரிகாரங்கள்ன்றது நான் கோயில்கள் தான் போக சொல்கிறேன். நான் சொல்கிற கோயில்களுக்கு மட்டும் போனால் போதும். அங்கே போய் அவங்க கோயில்கள் மட்டும்தான் பரிகாரம் நான் சொல்கிறதில்ல. ஒரு சிலருக்கு நான் ஒரு இடத்துல போய் மரம் நட சொல்லிடுவேன். ஒரு சில பரிகாரங்களாக என்ன சொல்லுவேன், அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கே போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, இந்த பேரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை அவங்க அப்பா அம்மாவால் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுங்க, அந்த குழந்தைய படிக்க வைங்க. இப்படி தான் என்னுடைய பரிகாரங்கள் இருக்கும். நான் சொல்கிற பரிகாரங்கள்ன்றது யாகம் பூஜை இந்த மாதிரியான அந்த கோட்பாடுகளுக்குள்ளே வரல. ஆன்மீகம் இருக்கும், ஆனால் அந்த கோயில்களுக்கு போகணும், அந்த கோயிலில் தரிசனம் பண்ணணும், அங்கே இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு உதவியை செய்யணும். ஒன்று, அந்த கோயிலில் பூ இந்த நிறத்து பூவும் இந்த பூ இத்தனை பூ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவேன். இல்லையா அந்த கோயிலில் இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடும் புடவையும் வாங்கி கொடுக்க சொல்லுவேன். இல்லை அந்த கோயிலில் இந்த பேர் கொண்ட ஒருத்தர் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருப்பார், அவருக்கு ஒரு போர்வையும் அவருக்கான ஒரு நான் சொல்கிற பணத்தையும் கொடுக்க சொல்லுவேன். இப்படியான பரிகாரங்களாக தான் இருக்கும். இந்த பரிகாரம் என்ன விளக்குது? இப்போ ஒரு மரம் வைக்கணும் அப்படிங்கிறது, ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது, இதை கனெக்ட் பண்ணுது. மரம் வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அவங்க தன்னை சுற்றி இருக்கிற ஒருத்தருக்கு செய்கிற உதவி அவங்களுடைய கஷ்டத்தை போக்கும். தன்னோட சக மனிதனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தருடைய கஷ்டத்தை அவங்க தீர்க்கும்போது இவங்களுடைய கஷ்டம் தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். நான் சொல்கிறது பரிகாரமாக இல்லை. ஓகே, அந்த பரிகாரம் செய்ய சொல்லாட்டினாலும் நடக்கும். நான் ஒரு சிலர் சொல்கிறேன், அவங்களுக்கு நம்பிக்கை வராது. நான் ஏதாவது செய்யணும்னு அதை கேட்பாங்க. நான் ஒருத்தர் சொல்கிறேன், ஒரு 100 ரூபாய்க்கு சந்தனம் வாங்கி கொண்டு போய் இந்த கோயிலில் கொடுங்கன்னு சொல்லுவேன். அது ஏன் 100 ரூபாய் அப்படிங்கிறது அந்த ஒரு மென்ஷன், அந்த நேரம் அந்த வார்த்தை வரும், அந்த விஷன் வரும். ஒரு 100 ரூபாய் நோட்டும் சந்தனமும் கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த 100 ரூபாய்க்கு சந்தனம் வாங்கி கொடுங்கன்றதுக்கு அர்த்தம் அது. அந்த சந்தனத்தை வாங்கி இந்த கோயிலில் கொடுங்கன்னு சொல்லுவேன். அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலே சொல்லுவேன். அவங்க இப்போ வீட்டு பக்கத்தில் கோபுரமே இல்லாமல் மரத்தடி கூட இல்லாமல் முச்சந்தியில் ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் தலைமையில் போய் இந்த சந்தனத்தை வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு நம்பிக்கை வராது. நான் வேறு ஏதாவது கோயிலில் இருக்கிற விநாயகர் போய் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை வேணாம், இந்த கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு மட்டும் இந்த சந்தனத்தை அவர் தலைமையில் வச்சா போதும், இது தன்னால் நடக்கும். அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதுக்காக தான் பரிகாரம். ஒரு சிலருக்கு நான் ஒரு கோயில் போக சொல்லுவேன், அந்த கோயில் வாசலில் இறங்கினோடனே அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். ஒருத்தர் எனக்கு 10 வருஷமாக பணம் கேட்டு தரலை, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வரல அப்படிம்பாங்க.
நான் சொல்கிற கோயிலில் போய் அவங்க இறங்கியிருப்பாங்க, பஸ்ஸை விட்டோ காரை விட்டோ இறங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இல்லை நான் உங்கள் பணத்தை நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்ற மெசேஜ் வந்துடும். இப்போ நான் நிறைய அதுக்கு எக்ஸாம்பிளாக வேணால் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. இப்போ எப்படின்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் தான் இங்கே சென்னையில் இருக்கார். அவருக்கு ஒருத்தர் 5 லட்ச ரூபா தரணும். 3 மாதமாக கேட்டுட்ருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல, ரெஸ்பான்ஸும் வரல. அவர் ஆஃபீஸ்க்கு நடையாக நடக்கிறாரு 3 மாதமாக. ₹1 காசு கூட அவர்கிட்ட வரவே இல்லை. அப்போ அவர் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்கிறேன், வடபழனியில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன்னு போட்டிருக்கிற ஒரு டீ கடையில் போய் காஃபி சாப்பிட்ணும். அந்த டீ கடையில் போய் நீங்கள் காஃபி தான் சாப்பிடணும். அங்கே கடையில் நீங்கள் காஃபி சாப்பிட்டா நீங்கள் கொடுக்குற பணத்தை அவங்க வாங்காமல், அதாவது நீங்கள் ₹100 கொடுத்தீங்கன்னா அந்த காஃபிக்கு சேஞ்சே எடுக்காமல் திரும்பவும் உங்கள்கிட்ட ₹100 கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லி கொடுக்கணும், நான் பணம் கொடுக்கல, நீங்கள் பணத்தை எடுக்காமலே திருப்பி கொடுத்துட்டீங்க, பணத்தை எடுத்துகிட்டு கொடுங்கன்னு சொல்லணும். அதை சொன்னதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்க இன்னொருத்தர் சொல்லுவார், இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு 2 லட்ச ரூபா நான் போட்டு விடுவேன் அப்படின்ற நியூஸ் உங்கள் பக்கத்துலேயே கேட்கும். சரியா? இதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் நான் போய் சொல்கிற உங்கள் நண்பரை போய் சந்திங்க, உங்களுக்கு பணம் வந்துடும்னு சொன்னேன். அவர் அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்களை பண்ணிவிட்டு நான் சொல்கிற டயத்துப்படி அவங்க ஃப்ரெண்டை போய் சந்திக்க போகிறாரு. இவருக்கு கேட்ட அதே இன்ஃபர்மேஷன் 1 மணி நேரத்துக்கு உள்ளே உனக்கு நான் 2 லட்சத்தை கொடுத்துருவேன்னு சொன்னது அந்த டைம் படி இவருக்கு வந்துருச்சு. இவர் அங்கே 9:30க்கு அங்கே இருக்கும்போதேமோ இவர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2 லட்ச ரூபா அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். இவர் உள்ளே என்ட்ரு ஆனோடனே சொல்கிறார், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் 1/2 ஹவருக்கு முன்னாடியே 2 லட்ச ரூபா மாற்றி விட்டேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல, சாரி தப்பாக நினைக்காதீங்க, இன்னும் பேலன்ஸ் பணத்தையும் இன்னும் ஒரு 10 நாளில் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன்றார். இதுக்கு இன்சிடெண்ட்டு காரணமே இல்லை, நான் சொன்ன காஃபியோ டீயோ அவங்க பக்கத்தில் ஒருத்தர் பேசுனதோ காரணம் இல்லை. அவருக்கு தேவை அந்த காத்திருத்தல் வேணும், அந்த பொறுமை வேணும். அவரை நான் 1 மணி நேரம் வடபழனியவே சுற்ற விட்டேன். ஏன் சுற்ற விட்டேன்னா, அந்த பேர் கொண்ட கடை எங்கே இருக்குன்னு தான் நான் பார்க்க சொன்னேன். அவர் அதை தேடுறதுக்கே 1 மணி நேரம் சுற்றினார். அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ கடைசியில் ஒரு கார்னரில் ஒரு கடை, அந்த பேர் கொண்ட கடை இருந்திருக்கு. அந்த கடையில் போய் உட்காந்து நான் சொன்ன விஷயங்கள் நடந்துச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. இது இன்டர் கனெக்டட் தான். பிரபஞ்சம் எங்கெங்கேயோ ஒருத்தரோட இன்டர் கனெக்டடாக லிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி இதெல்லாம் வாக்கு ஜோதிடத்தில் வருதா சாமி? அருள் வாக்கு இல்லை. நான் மற்றவங்கள மாதிரி சத்தம் போட்டோ ஏதாவது படத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும், ஏதாவது எனக்கு பக்கத்தில் ஒரு அடையாளங்கள் வச்சுக்கணும், இது எல்லாமே வேஷம்தான். நான் இப்போ வச்சுருக்கிறது எல்லாமே வேஷம்தான். இது இல்லாமலும் இருக்க முடியும். இது எனக்கு அந்த அடையாளங்கள் தேவையில்லை. நான் முகத்தை கழுவிட்டோ இந்த மாலைகளை கழட்டிட்டோ சாதாரண உடையில் உட்காந்து நான் நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது என்னை எழுப்பி கேட்டால் கூட நான் கண்ணை மூடினா அந்த வார்த்தை வரும். ஸோ எனக்குள்ளே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, எனக்குள்ளே எந்த ஒரு என்ன சொல்கிறது வரமுறையும் இல்லை. இப்போது என்ன தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அவங்க கேட்பாங்க, நான் ஃப்யூச்சரில் இந்த தொழில் பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. அப்போ வந்துடும், அந்த விஷயமே வந்துடும். நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடியே பெட்ரோல் பல்க் எய்ம் பண்ணிகிட்டே இருந்தீங்க, நடக்கவே இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் இவி ஸ்டேஷன் எய்ம் பண்ணுங்கள், கிடைக்கும் அப்படின்னு. அவர்கிட்ட அந்த ஐடியாவில் தான் இருப்பார். ஆனால் அவர் பண்ணுற பிஸ்னஸுக்கும் நான் சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கலாம். அவருக்கு திடீர்னு பெட்ரோல் பல்க் வைக்கணுன்ற ஆசை 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்போ ட்ரை பண்ணப்போ கிடைக்கல, விட்டுட்டார். இப்போ நீங்கள் இவி பல்க்கோ இவி ஸ்டேஷனோ ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். இல்லை சிஎன்ஜி ட்ரை பண்ணுங்கள், இந்த இடத்துல இருக்கிற இடத்த எய்ம் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடச்சிரும்னு சொல்லுவேன். அதே மாதிரி நடக்கும். அது நிறைய பேர் வருவாங்க, நான் வெளிநாடு போகிறேம்பாங்க. வெளிநாட்டு போகிறதுக்காக. நான் 5 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டேன், திரும்ப இப்போ ஒரு 1 இயர் பிரேக் ஆகிடுச்சு, நான் திரும்ப வெளிநாடு போகணுன்னு கேட்பாங்க. அப்போ வெளிநாடு போகணுன்னு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் சொல்ல முடியும். இல்லை நீங்கள் வெளிநாடு போக வேண்டாம், நீங்கள் உங்கள் ஊர்லேயே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் டூரிசம் ட்ராவல் ஏஜென்சியும் ஆரம்பிப்பீங்க. என்கிட்ட அந்த ஐடியாவே இல்லை சார்ம்பாங்க. இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்ட்னராக கூப்பிட்டு நான் சொல்கிற டயத்துக்குள்ளே நீங்கள் 2 டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் 2 காரும் வாங்கிட்டு 3ஆவது விஷயத்துக்கு நீங்கள் என்கிட்ட 3 மாதம் கழித்து வருவீங்க, அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணுவேன். திரும்ப அவங்க 3 மாதம் கழித்து வருவாங்க. நீங்கள் சொன்னபடியே என் ஃப்ரெண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணும் வந்தார், ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும் வந்தார், நான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்கிட்ட 2 கார் இருக்குது, 3ஆவதாக நான் என்ன கார் வாங்கலான்னு தான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் பாரு. நீங்கள் கார் வாங்க வேண்டாம், டெம்போ வாங்குங்க, இல்லை கோச் வேன் வாங்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்துருச்சு, அதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவர் வெளிநாடு போயிருந்தால் அந்த வாய்ப்பே இருந்திருக்காது. நான் வெளிநாட்டில் போயிருந்தா கூட, கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா கூட இவ்வளோ சீக்கிரமாக நான் பணம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இதுவும் தொழில் தான்.
அவர் ஃப்ரெண்டு பார்ட்னராக வந்தாலும் இவர்கிட்ட நாலேஜ் இருக்குன்னு அவர் தேர்ந்தெடுத்தார். ம். அதனால் இவர்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்குது, அவர்கிட்ட பணம் இருந்துச்சு. பணத்தை போட்டு இவரை ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 பேருமே சம்பாரித்து 2 பேருமே நல்லா இருக்காங்க. இப்போ இதே மாதிரி அரசியல்வாதிகள் நிறைய பார்ப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட ஜோதிடம் இதெல்லாம் கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பேரை குறிப்பிட விரும்பலை. ரொம்ப முக்கியமான நபர்களாக 2 பேர், ஒருத்தர் தமிழ்நாடு, இன்னொருத்தர் கர்நாடகா. ம். ஸோ இன்றைக்கி அவங்க முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. அவங்க பேரை குறிப்பிட விரும்பலை. அதனால் அவங்கள நான் சந்தித்ததும் இல்லை, நானும் அவங்கள சந்திக்கவும் போனதும் இல்லை. எல்லாருமே என்கிட்ட ஃபோனில் பேசினவங்க தான். ஓ, ஃபோனில் பேசினவங்க தான். அவங்களுக்கு சொன்னது, அவங்க பொண்ணை பரிகாரம் பண்ண சொன்னேன். தமிழ்நாட்டிலேருந்து பேசினவருக்கு வந்து அவருடைய சொந்த ஒய்ஃபை மட்டும் போய் ஒரு பரிகாரத்தை செய்ய சொன்னேன். ம். சொன்னேன். இப்போ இன்றைக்கி அவர் அமைச்சராக இருக்கார். நான் சொன்ன கர்நாடகாவில் இருக்கிறவரும் அமைச்சராக இருக்காங்க. நான் சந்தித்த 2 பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள்னால் இவங்க தான். இவங்களை எப்படி உங்களை தேடி வராங்க சார்? இவங்க எல்லாருமே ஃபோனில் தான் என்னோட காண்டாக்ட் பண்ணுறாங்க. த்ரூ இப்போ உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா, இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லி? இல்லை, வீடியோஸ் நிறையா மற்ற சேனல்களில் இருக்கு இல்லையா, ம். அந்த சேனல்கள் மூலமாக பார்த்து, அவங்க சப்போஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாரோ ரெஃபரன்ஸ் பண்ணியோ, என்னோடய வீடியோவை காமிச்சோ, இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி ரெஃபர் பண்ணியோ என்கிட்ட வர்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர், அவர் ஃப்ரெண்டோட அப்பா தான் என்னோட பேசினார். இந்த மாதிரி என்னோட பையனோட நண்பராக இருக்கிறாரு, அவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு, வரலாமா வேண்டாமான்னு எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே கேட்குறாரு. அவர் அரசியலுக்கு இல்லை, சுயேட்சைனாலே அவர் ஜெயிச்சிருவார், தைரியமாக அவர் அரசியலுக்கு வர சொல்லுங்கன்னு. இன்றைக்கி அரசியலுக்கு வந்தார். நாமினேஷனுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுறாரு. அவரை எதிர்த்து நிற்கிறது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுனால அதை பற்றி கவலையே பட வேணாம், அவர் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொன்னேன். திரும்ப கவுண்டிங் அன்னைக்கு காலையில் 10:30க்கெலாம் எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா, நான் இப்போ கூட எனக்கு பதட்டமாக இருக்குது, நான் ஜெயிச்சிருவேனான்னாரு. இல்லை, இப்போவும் நீங்கள் தான் லீடிங்கில் நம்பர் 1ல் இருக்கீங்க, நீங்கள் இப்போ ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அமைச்சராகவும் ஆவீங்கன்னு சொன்னேன். அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், எந்த அரசு அமையும் அப்படின்ற யாரும் என்கிட்ட கேட்டதும் இல்லை, நானும் அதை பற்றி யோசிச்சதும் இல்லை. இதனால் வரை என்கிட்ட அரசியலை பற்றி யாரும் கேட்கல. என்கிட்ட கேட்ட 2 பேர் தான். அவங்க வாழ்க்கை அரசியலில் நல்லாயிருக்கு. ரொம்ப துன்பத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்டு அவங்களுடைய லைஃப் பெருசாக மாறி இருக்கிறதா? முடியாத பெரிய சிக்கல்கள், எல்லா கோவில்களுக்கும் போயிட்டோம், எல்லா ஜோதிடமும் பார்த்துட்டோம், பல இடங்களில் பரிகாரம் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்திருக்காங்களா யாராவது? அது ஒரு திருமண சம்பவம் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. அந்த பொண்ணு வேலை பார்த்து தான் அவங்க குடும்பமே நடக்குது, அம்மாவும் பொண்ணும். அப்போ அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை. என் பொண்ணுக்கு இந்த வயதை தாண்டிடுச்சு. என் பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்க என்கிட்ட வசதியும் இல்லை, எங்களுக்கு செய்து கொடுக்க சொந்த பந்தமும் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்மா, இன்னும் 10 நாள்லேயே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்கும், 10 பைசா செலவில்லாமலே உங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒருத்தரோட திருமணம் நடந்துடும் அப்படின்னு. அவங்க நம்பலை. அந்த பொண்ணு ஓல்டு ஸ்கூல் அசோசியேஷன் மீட்டிங்க்கு போனப்போ அவர் கூட சின்ன வயசில் படித்த பையனேமோ இந்த பொண்ணை பார்த்துட்டு, அந்த பொண்ணுகிட்ட கூட நேரடியாக கேட்காம அவங்க அம்மாட்ட அந்த பையனோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்கன்னு சம்மந்தம் பேசி என்கிட்ட பேசி ஒரு 10-15 நாள்லேயே அவங்களுடைய கல்யாணம் நிச்சயமாகி கல்யாணம் ஆயிடுச்சு. இது மாதிரி திருமணம் மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம் இருக்குது, வெளிநாடு வாய்ப்பு இருக்குது, தொழில் அமையாமல் இருந்தவங்க, சொந்த வீடு அமையாமல் இருந்தவங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காம, இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம, வேலை கிடைக்காம, அரசு பதவி கிடைக்காம கஷ்டப்பட்டவங்கள யாரெல்லாம் என்கிட்ட பேசுனாங்களோ அவங்களுக்கு விதிப்படி இருந்தால் நான் சொல்கிறேன், இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு விஷயத்தை மாற்றிக்கங்கன்னு சொல்கிறேன். அதுபடி அவங்க போகிறாங்க, நல்லா இருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்த பிறகு ஜோதிடத்தை ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, கற்றுக்கிட்டது. இப்போ வரைக்கும் நீங்கள் நான் அதை எனக்குள்ளே உள்வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் எந்த அஸ்ட்ராலஜி சேனல்ஸே முதல்ல பார்க்க மாட்டேன். அந்த ராசி நட்சத்திரம் பரிகாரம் இதெல்லாம் எனக்குள்ளே வந்துருமோன்னு யாரையும் நான் இமிட்டேட் பண்ணவோ காப்பி பண்ணிடவோ கூடாதுன்னேமோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பார்க்குறதே இல்லை. நான் என்னை எப்பயுமே பிளாங்காக தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பொது விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த 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 ராசி இதுக்கு இந்த நட்சத்திரம் உச்சப்பட்டு இருக்கு அதெல்லாம். ஆனால் என்கிட்ட பேச வரும்போது அவங்க வீட்டில் இந்த ராசி இருக்குன்னு என் வாயால் தான் அந்த ராசியை சொல்லுவேன். அவங்கக்கிட்ட கேட்டு சொல்ல மாட்டேன். அவங்க வீட்டில் சிம்ம ராசி உங்கள் பொண்ணுக்கு இருக்கும், உங்கள் அப்பாவுக்கு இந்த ராசி இருக்கும், இந்த நட்சத்திரம் இருக்கும், நாளைக்கு பிறக்க போகிற குழந்தை இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் இத்தனை மணிக்கு அந்த குழந்தை பிறக்கும்.
இவர் இந்த தேதியில் மரணம் அடைவார், இந்த நாள் தாங்க மாட்டார், இந்த நாளை தாண்ட மாட்டார், இந்த நேரத்தில் அவருக்கு மரணம் ஏற்பட்டும். ஜனனம் மரணம் இயற்கையாக என்னென்ன இருக்கோ, மனிதனுக்கு இயற்கையை மீறின சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இயற்கையான விஷயங்கள் என்னென்னவோ அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். இப்போது நேர்மறையான விஷயங்களை எளிதில் சொல்லிடலாம். இப்போ எதிர்மறையான விஷயங்களை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? சிலருக்கு நான் வந்து மரணத்தை சொல்கிறது இல்லை, ஆனால் சம்மந்தப்பட்டவங்க கேட்கும்போது, ஏன்னா அவங்க படுற கஷ்டம், அதாவது அந்த மரண படுக்கையில் இருக்கிறவங்க படுற துன்பத்துக்காக, இந்த சுற்றி இருக்கிறவங்களுக்காக இல்லை, அவங்க படுற கஷ்டத்துக்காக. ஏன்னா ஒரு பையன் என்கிட்ட ஆந்திராலேருந்து பேசுகிறாரு, அவங்க அம்மா 16 வருஷமாக கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையவே அந்த பையன் இழந்துட்டு உட்காந்துருக்கான். இழந்துட்டுனா அவன் வேறு எதுவுமே பண்ண முடியல, படித்த படிப்புக்கு வேலை பார்க்க போக முடியல, அவன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி தன் தாயை கவனிச்சுக்கிற கூட வழி இல்லை. அவர் எங்கெங்கேயோ பார்த்துருக்காரு அந்த பையன். நான் சொன்னேன், உங்கள் அம்மா இன்னும் 3 நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னேன். அவர் நம்பவே இல்லை. இது மாதிரி பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்கண்ணே, நீங்கள் சொல்லி இன்னும் 3 நாள் தான் எங்கள் அம்மாவுக்குன்னு நினச்சி சிரித்தார். கண்டிப்பாக இன்னும் 3 நாளில் உங்கள் அம்மாவுக்கு உயிர் பிரிஞ்சிரு தம்பி, அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குது, உங்களுக்கு திருமணமும் இருக்குது, உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்குது, நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவ, இது எல்லாமே இனி 3 நாளில் உன் விஷயத்தில் எல்லாமே மாறப்போகுது, நடக்க போகுது. நீ என்கிட்ட வந்தேன்றதுக்காக நான் சொல்லலை, உங்கள் அம்மாவுடைய ஆயுள் காலம் இப்போ முடிகிற நிலமையில இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரியே 16 வருஷம் கோமா ஸ்டேஜில் இருந்த அவங்க அம்மா என்னை சந்திக்காமல் இருந்தாலும் அது நடக்க தான் செய்யும். என்னை சந்தித்ததுனால இல்லை, என்னை சந்திக்காமல் இருந்திருந்தாலும் அந்த தம்பிக்கு அந்த 3 நாளில் அவங்க அம்மாவுடைய மரணத்தை பார்க்கத்தான் போகிறாரு. அது நடந்தது. இப்போ அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கும்போது அந்த அடையாளங்கள் எல்லாத்தையுமே சரியாக வந்துடுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கான பலன் சொல்லுவீங்க? இல்லை, அது இல்லை. நான் அடையாளங்கள் சரி தப்புன்றது பிரச்சனை இல்லை. நான் அவங்க பக்கத்தில் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய எண்ண அலைகள் அங்கே போகணும், என்னுடைய வேவ் அங்கே இருக்கணும். நான் இங்கே இருந்தாலும் நான் ஒரு இருட்டறைக்குள்ளே தான் இருப்பேன். என்னோடய பேசுகிற விதம் எப்படின்னா, இந்த மாதிரி லைட்டு எதுவுமே இருக்காது, ஃபேன் ஓடுற சத்தம் இருக்காது. நான் ஒரு சாதாரணமான ரூமில் உட்காந்துருப்பேன், ஒரு சேரில் உட்காந்துருப்பேன், டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். அவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அமைதியான இடத்துல மட்டும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் முதல்ல பார்க்குற விஷயத்துக்காகத்தான் இந்த அடையாளங்களை கேட்குறேன். அந்த அடையாளங்கள் கண்டிப்பான முறையில் இருக்கணுன்றது தேவையில்லை. இருந்தாலும் இல்லாட்டினாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா ஒருத்தரோட விஷயம் இன்னொருத்தரோட மிங்கிள் ஆகக்கூடாது. நான் ஒவ்வொருத்தட்டையும் 30 மினிட்ஸ் பேசுவேன். அந்த 30 மினிட்ஸில் அவங்களுடைய ஃபேமிலியோட எல்லா விஷயத்தையும் சொன்னது பத்தாதுன்னு, அவங்க சம்மந்தமே இல்லாத அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இல்லாத நண்பர்களுக்கும் கூட கேட்பாங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லணும். என்னோடய நண்பருக்கு வந்து குழந்தை இல்லைம்பாங்க, அவருக்கு இதுதான் பிரச்சனை, அவர் இந்த விஷயத்தை பண்ண சொல்லுங்கள், அவர் குழந்தை உண்டு, அவரையும் ஒரு தடவை என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அந்த ஸ்பாட்டில் அப்படியே கூட நீங்கள் கான்ஃபரன்ஸ் போடுங்கன்னு சொல்லுவேன். பேசும்போது அவர் இந்த இடத்துல இருக்கிறாரான்னு கேட்பேன். ஆமாம், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா, சரி உங்களுக்கு ஆண் குழந்தை தான் உண்டு, இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை உண்டு. அப்படிங்கும்போது அந்த டைமிங் முடிஞ்சு, அந்த 1/2 மணி நேரம் முடிஞ்சு நான் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆவேன். ஏன்னா முதல்ல பேசின நபரோட விஷயம் அடுத்த நபரோட கனெக்ட் ஆகக்கூடாது. இங்கே ஸ்கூலை கேட்டிருப்பேன், அங்கே டாக்டரை கேட்பேன், இங்கே இபியில் இருக்கிறாரான்னு கேட்பேன், இல்லை அங்கே போலீஸ் இருக்காரான்னு கேட்பேன். பக்கத்தில் அவங்க இருப்பாங்க, கீழ் வீட்டில் போலீஸ் இருப்பாங்க, இவங்க மாடி வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க, இல்லை இவங்க கீழ் வீட்டில் இருப்பாங்க, மாடி வீட்டில் போலீஸ்கார் வாடகைக்கு இருப்பார். நான் சொல்கிற விஷயம் அங்கே இருக்கும், ஆனால் இல்லைன்றத என்னை பொறுத்த மட்டும் இல்லைன்னு நான் பார்க்கல. அது இருக்குது இல்லைன்றது 2ஆம் பட்சம்தான். இந்த ஜோதிடர்கள் அதை தாண்டி இந்த மாதிரி பார்க்குறவங்கள்ட்ட நிறைய பேர் போகிற விஷயம், தாங்கள் ஏதோ ஒரு மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு உள்ளுறுத்தல் இருக்கும். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்படலை 2ஆவது விஷயம், நாங்கள் அப்படி இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி? மாந்திரிகம்ன்றது கடந்த காலங்களில் இருந்திருக்கு, இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்குமான்றது தெரியல. ஏன்னா அதுக்கான நாலேஜ் என்கிட்ட கிடையாது, நான் அதை பற்றின தேடலுக்கு போகிறதில்ல. ஸோ அவங்கள நல்ல விஷயத்துக்காகத்தானே கொண்டு போகிறோம். அப்படியே இருக்குதுன்னு அவங்க ஊர்ஜிதமாக நம்பினாலும் உங்களுக்கு அந்த அவங்க செய்த மாந்திரிகமோ அவங்க செய்த பிளாக் மேஜிக்கோ உங்களுக்கு வேலை செய்யாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். நான் அவங்க எல்லாரையுமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் தான் கொண்டு போகிறேன். நானும் பாசிட்டிவாக இருக்கணும், அவங்களையும் பாசிட்டிவாக தான் மாற்றிட்டு கொண்டு போகிறேன். அவங்களுக்குள்ள அந்த என்ன சொல்கிறது, ஒரு நேர்மறையான சிந்தனைகள் இருந்தாலுமேமோ
அவங்கள ஒரு ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று, இந்த வெளி உலக ஆசைகள் கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு போக விடலை. நான் தெய்வ நம்பிக்கையோடு போங்க, உங்கள் முன்னோர்களை நம்புங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலை நம்பினாலே உங்கள் விஷயம் நடக்கும். இதுக்காக நீங்கள் பெரிய ஸ்தலத்துக்கு தான் போகணுன்னு கட்டாயம் இல்லை, அங்கே போய் இதை பண்ணணுன்ற கட்டாயமும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக செய்கிற சின்ன சின்ன விஷயமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு 2, 3 தடைகள் சொல்லுவாங்க சார். ஒண்ணு இந்த மாந்திரீக தடை. இல்லைன்னா கடவுள் அந்த முன்காலத்துல செஞ்ச சில பிரச்சனைகளுடைய தொடர்ச்சியுடைய இது. இன்னொன்னு கண் திருஷ்டி. அதெல்லாம் தடையா இருக்கும் அவங்களுடைய லைஃபுக்கு அப்படின்னு. இதை எப்படி நீங்க இல்லை, அந்த கான்செப்டுக்குள்ளே நான் போகிறதே இல்லை. போறதே இல்லை. அவங்களுக்கு கண் திஷ்டி, செய்வினை, குலதெய்வ தடை, அந்த மாதிரி அவங்க கொஷின்ஸ் இருக்கும். ம் ம் என்னோட குலதெய்வம் யாருன்னு கேட்பாங்க. ம் அவங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி தான் சொல்லுவேன். ம் உங்களுக்கு இந்த குலதெய்வம் தான் அவங்க பக்கத்தில் இருக்காங்க, ம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்து நடமாடிட்டு தான் போவாங்க. ஏன்னா சிலர் வந்து கருப்பசாமியை கும்பிடலாம், முனீஸ்வரரை கும்பிடலாம், அங்காள பரமேஸ்வரியை கும்பிடலாம். இந்தந்த அடையாளம், உங்கள் குலதெய்வம் வந்து பாம்பு தான், அந்த பாம்போட அடையாளங்கள்லாம் உங்கள் வீட்டை சுற்றி தெரியுது. அதனால் உங்கள் குலதெய்வம் அருள் உங்கள் வீட்டில் இருக்குது, அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் அவங்களே நம்புங்க, அவங்க உங்களை கைவிடலை, அவங்க மேலே கான்ஃபிடென்ட் வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ம் நான் மக்களை ஆன்மீகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை விட்டு தான் வெளியில் கொண்டு வரேன். ஆன்மீகம் மூட நம்பிக்கை இல்லை, ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு மூட நம்பிக்கை இருக்குது, அதை விட்டு அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சாமி, இப்போ உங்கள்கிட்ட வந்ததுல ரொம்ப பிரமித்து போயிருப்பாங்கல்ல தொடர்ந்து சில விஷயங்கள். நான் முதலே உங்கள்கிட்ட கேட்ட விஷயந்தான். பல இடங்களில் போயும் எதுவுமே சரியில்லை அப்படிங்கப்புறம் தன் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு வந்த அந்த தகவல்கள் இருக்கா? இது ஒரு ஆன் த ஸ்பாட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆ அதாவது என்கிட்ட லைவில் வர்றாங்க, லைவில் கேட்கணுன்னு வர்றாங்க. ம் அவங்க வந்து இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க. ம் அவங்க ஒரு நாட்டில் இருக்காங்க, அவங்க பொண்ணு ஒரு நாட்டில் இருக்காங்க. என்கிட்ட பேசணும்னு வந்தப்போ அவங்க வந்து அழுதுகிட்டே தான் வந்தாங்க. என் பொண்ணுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் இப்போ உடனே பார்த்து சொல்லணும்னு கேட்டாங்க. காரணம், அவங்க பொண்ணுக்கு ஒரு விபத்து அப்போ நடந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஆனால் இவங்களால் அங்கே யார்கிட்டையும் தொடர்பு கொள்ளவும் முடியல. அங்கே போய் என்னென்னு தெரிஞ்சுக்கிறக்கூடிய தூரத்துலையும் இவங்க இல்லை. இவங்க இருக்கிறது வேறு நாடு, அவங்க இருக்கிறது வேறு நாடு. அப்போ தன் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு வந்தாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணு இந்த காரில் போய் இந்த மாதிரி தான் ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. இப்போ உங்கள் பொண்ணு எழுந்திரிச்சு உட்காந்து சுயநினைவுக்கு வந்து எந்த அடியும் இல்லை, அவங்க ஜூஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க, 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணிருச்சு. அப்படியே கான்ஃபரன்ஸ்லேயே என் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுனாங்க. ஆமாம், நான் இந்த காரில் போனப்போ தான் இப்படி தான் விபத்து நடந்தது, இப்போ நான் கையில் ஜூஸோடு தான் உட்காந்துருக்கேன், இப்போ தான் நான் கண் விழிச்சு பார்த்து 2 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ம் இதெல்லாம் இங்கேருந்தே நீங்கள்? ஆமாம், அது அவங்களோட என்ன சொல்கிறது, எதிர்பார்ப்பு. அவங்ககிட்ட யார்கிட்ட போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு தெரியல, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அவங்க என்ன நம்பினாங்கன்றதை விட அவங்க நம்பின இறைவன் அவங்கள காப்பாற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். அவங்க திருச்செந்தூர் முருகனை நம்பி என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு முருகனே பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு நான் சொல்லலை, உங்கள் முருகனே உங்களுக்கு பதில் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்குது, இப்போ 2 நிமிஷத்தில் உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்கிறேன். அவங்க உடனே லைனில் வராங்க. எனக்கு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, நான் சேஃபாக இருக்கேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அவங்க ரெக்கவரி ஆனதுக்கப்புறம், அவங்க நார்மலானதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது, அவங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை இருந்தது. நீங்கள் அந்த முதல் கணவரை விவாகரத்து பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு திருமணம் தான் பண்ணணும், அந்த கணவரோடு உங்களால் வாழ முடியாது, அவராலே உங்களுக்கு நிறைய ஆபத்துகள் ஏற்பட்டுச்சுமா, அதனால் நீங்கள் தயவுசெய்து பிரிஞ்சு வாழ்ந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இப்போ பிரிஞ்சு வேறு திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அதனுடைய லைஃப் ஃபுல்லுக்குமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட முடியுமா? இல்லை அந்தந்த நேரம் அந்த குழந்தைக்கு அவங்களுடைய விஷயத்த சொல்லிடலாம், அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், முழுசாக எப்படி இருக்கும் அப்படின்னு அந்தளவுக்கு பார்வையை நம்ம வச்சிடலாம் இல்லையா பிரபஞ்சம்? இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 5 மாதத்தில் குழந்தை இறந்து சிசேரியன் பண்ணி எடுத்துட்டாங்க, திரும்ப 2வது கர்ப்பமாக இருக்காங்க, அதே 5வது மாதம் டைம் வருது. அந்த பொண்ணுக்கும் பதட்டம் இருக்குது, அந்த கணவருக்கும் பதட்டம் இருக்குது. அவங்க என்னை யார் மூலியமோ ரெஃபரன்ஸ் பெற்று என்கிட்ட வர்றாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன், உங்களுக்கு 2வதும் ஏன்னா முதல் குழந்தையும் ஆண் குழந்தை தான், இறந்து பிறந்ததும் ஆண் குழந்தை தான்,
உங்களுக்கு 2வதும் ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது. இந்த முதல்ல ஏற்பட்ட எந்த பாதிப்பும் நான் இருக்காது. இந்த குழந்தை நார்மலாக சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை சிசேரியன், வயிற்றில் இறந்ததுனால சிசேரியன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் 2வது குழந்தை நார்மலாக பிறக்கும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்துடும், பூச நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துடும்னு சொல்லிட்டேன். அந்த கணவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் குழந்தை ஆரோக்கியம் எல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் சொன்னபடி நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே இல்லை, டாக்டரே சொல்லிட்டாங்க நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் அதை எப்படி சொல்லலாம்? நாங்கள் இன்னும் டைம் இருக்குது, அவங்களுக்கு இப்போ தான் 5வது மாதம் நடக்குது, இன்னும் 4 மாதத்து காலம் இருக்குல்ல, அந்த டைம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அதே மாதிரி அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நான் என் நண்பரோட அந்த வீட்டை கடந்து போகிறேன். அப்போ நான் சொல்கிறேன், இந்த வீட்டு பொண்ணு தானே என்கிட்ட பேசிச்சு, இந்த வீட்டு பொண்ணுக்கு இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கணும், இப்போ நிப்பாட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்னைக்கு குழந்தை டெலிவரி ஆன அதே நாளில் அவங்க வீட்டு வாசல் நின்று அந்த பொண்ணோட அப்பாட்ட கூப்பிட்டு கேட்குறோம், நீங்கள் சொன்னபடி நார்மல் டெலிவரி தான், இந்த டயத்தில் தான் குழந்தை பிறந்திருக்கு, இந்த நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறந்திருக்கு, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குன்ற செய்தியை சொல்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய நம்பிக்கையில்லா தன்மை வரும். ஒரு நண்பர் என்கிட்ட பேசுகிறாரு, அவர் வந்து பெட்ரோல் பல்க்கு, கோழி பண்ணை, செங்கல் சூளை, இந்த மாதிரி பெரிய தொழிலதிபராக இருக்கார். அவருக்கு முனீஸ்வரரை வந்து காரணமாக காமிச்சு, இந்த இடத்துல முனி பாய்ச்சல் இருக்குது, அதனால் இந்த இடத்துல இருக்க இந்த கோழி பண்ணையை எடுத்துட்டா தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வம் அந்த வழி நடமாடும் போது நிறையா பலி வாங்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் மேலே மூட நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த கோழி பண்ணையை எடுக்கணுன்ற முடிவுக்கே வந்துட்டார். என்னை தற்செயலாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலிமா என்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறார். அவர் நைட்டு 11 மணிக்கு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், இந்தந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள் பொண்ணு அவ கூட படிக்கிற ஃப்ரெண்டு அந்த பொண்ணோட அப்பா தவறிட்டார், அதை நினச்சி உங்கள் பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, இது உண்மையாக இல்லைன்னு நாளைக்கு கேளுங்க, உங்கள் வீட்டில் உங்களை சொல்லி நம்ப வச்ச இந்த விஷயம் உண்மை இல்லை, அந்த கோழிப்பண்ணையை நீங்கள் எடுக்க வேண்டாம், அது நல்லபடியாக நடக்கும், உங்கள் தொழில் இன்னும் மேன்மேலும் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவருக்கு நம்பிக்கை இல்லை. காலையில் 8 மணிக்கு வேளை அந்த உங்கள் பொண்ணு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, உன் ஃப்ரெண்டோட அப்பா தவறிட்டாரான்னு கேட்குறாரு. ஆமாப்பா, நானே உங்கள்கிட்ட 2 நாளாக சொல்லணும், அந்த பொண்ணுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்காக உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குது. உன்னைய பற்றி ஒரு அங்கிள் ஃபோனில் சொன்னார் அப்படின்னு சொன்னப்போ அந்த குழந்தைக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அது எப்படி எங்கள் ஸ்கூலில் நடந்த விஷயம் எங்கள் அந்த அங்கிளுக்கு தெரியும், நான் அந்த அங்கிள்கிட்ட பேசணும்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுது. நாளைக்கு நீ இதெல்லாம் படிப்பம்மா, இப்படியெல்லாம் நீ எதிர்காலத்தில் இருப்பேன்னு சொன்னேன். அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை ஏற்படலை நான் சொன்ன விஷயத்தில். அப்போ எனக்கு பார்வை இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. இந்த இடம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. நான் சொல்கிற இடத்துல இதுதான், இந்த இடத்துல இந்த மரம் இருக்குது, இந்த இடத்துல இந்த தண்ணி இருக்குது, இந்த இடத்துல கோழி பண்ணை இருக்குது, நான் சொல்கிற கோயில் வந்து இந்த திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நின்ன இடத்துலேருந்து அவங்களுக்கு டைரக்ஷன் காமிக்கிறேன். அப்படி இருந்தும் அவருக்கு மேலே நம்பிக்கை இல்லை. என்னை காரில் கூட்டிகிட்டு வராரு, அவங்களுடைய பெட்ரோல் பல்கை பார்க்கணுன்னு. நான் காரில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும்போது அவர் தோள் மேலே கையை வச்சு, இங்கே விநாயகர் கோயில் இருக்குது, இது ஒரு 100 வருஷத்து பழமையான கோயில்னு சொன்னேன். அப்போ தான் அவர் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த ஊர் எனக்கு புதுசு, அவர் கூட்டி போன பாதை எனக்கு புதுசு, எனக்கு தெரியாது. கோழி பண்ணைன்றது அந்த வாசனையோ அடையாளங்களோ எதை வச்சு நான் சொல்லியிருக்கலாம்னு அவர் நினைக்கலாம். ஆனால் அவர் தோலை நிறுத்தி இந்த இடத்துல இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குற இந்த லெஃப்ட் சைடில் விநாயகர் கோயில் இருக்குது, அது 100 வருட பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு போகிறோம். பெட்ரோல் பல்க்கு முன்னாடியமும் வாசல்லையே நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டேன். இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க்குன்னு சொல்கிறேன். உங்கள் பெட்ரோல் பல்கில் SBI ATM இருக்குதுன்னு சொன்னேன். இதுக்கு எதிர்த்தாப்பில் 2 ஸ்கூல் வேன், ஸ்கூல் இந்த பக்கம் இருக்குது, 2 ஸ்கூல் வேன் இங்கே நிற்கும். மதுரையிலேருந்து வர்ற ஒரு முக்கியமான ஒரு வழித்தடம் கொண்ட ஒரு முக்கியமான பேர் கொண்ட ஒரு பேருந்து வந்து உங்கள் பல்கில் நைட்டு ஆல்ட் ஆகும். அந்த பஸ்ஸு பேரோடு சொல்கிறேன். இந்த பஸ்ஸு இந்த பல்கில் தான் ஆல்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அவருடைய பெட்ரோல் பல்க்குக்கு உள்ளே அவருடைய ஒரு கேபினுக்குள்ளே போகருடைய சிலை இருக்குது, அதை நான் வெளியில் இருந்த பண்ணில் சொல்கிறேன். அப்புறம் தான் அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு. இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார், நல்ல பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குது. இதெல்லாம் இப்போது சித்தர் அருள் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இறை? கண்டிப்பாக இறை அருளும் சித்தர்கள் அருள் இல்லாமல் மனிதர்களால், ஜோதிடமே சித்தர்கள் கலை தானே, ஜோதிடமும் சித்தர்களுடைய கலை தானே.
என்னை வழிநடத்துறதும் சித்தர்கள் தான். ஸோ ரெண்டும் இல்லை, சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம மக்களோட மக்களாக பயணித்தவங்க. நான் அப்படியான சித்தர்களையும் நான் சந்திச்சிருக்கேன். அறிமுகமே இல்லாத, யாருன்னே தெரியாத, ஏன்னா அன்றைக்கி வெளி உலகத்தில் தெரியாத சித்தர்கள், நீங்கள் பேரை சொன்னால் நிறைய சித்தர்கள் இன்றைக்கி தெரிகிற அளவுக்கு அடையாளத்தோடு இருக்கிற சித்தர்களாக இல்லாத ஒருத்தரை எங்கள் ஊர்லேயே ஒரு ஜீவசமாதிக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அந்த கோயிலோட வருடாபிஷேகம் நடக்குது, கும்பாபிஷேகம், இந்த மாதிரி விழாக்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நான் அங்கே போனப்போ அந்த சித்தரோட தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சது. அதுக்கு சாட்சி என்னுடைய மனைவி தான். ஏன்னா அந்த கோயிலுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வெயிலில் நான் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துருக்கேன். என் மனைவி வந்து, ஏன் வெயிலில் உட்காந்துருக்கீங்க, வாங்க அந்த கோயிலில் எல்லோரும் பூஜை நடக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்ப, இல்லை இங்கே ஒருத்தர் என்னோட பேசிகிட்டு இருக்காரு, நான் அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ எனக்கு மேலே பாருங்கன்னு சொல்கிறேன். அந்த சித்தர் நிற்கிறன்ற காரணத்தினால மேலே கருடன் வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. கும்பாபிஷேகம் நடக்கிறது அங்கே. ஆனால் எனக்கு எதிர்த்த மாதிரி அவர் அந்த சித்தருடைய நேருக்கு நேராக கருடன் வட்டம் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த அடையாளத்தை சொல்கிறேன். மேலே கருடர் வட்டம் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த வட்டத்துக்கு கீழே ஒருத்தர் நின்று என்னோட பேசிகிட்டு இருக்காரு. நான் அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அவரோட நான் பேசினதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அந்த ஊரில். ரொம்ப அவர் வாழ்ந்த காலம், அவர் என்னென்ன பண்ணினார், அவர் என்ன அடையாளத்தில் இருப்பார், அவர் கையில் என்ன அடையாளம் வச்சுருப்பார், எல்லா அடையாளங்களையும் அவர் சொல்லி எனக்கு தெரிஞ்சது தானே தவிர நான் பார்க்கல. அவர் சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். உண்மையாகவே செந்தில்குமார் சுவாமிஜி, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையாகவே ஜோதிடம் அப்படிங்கிறத பல வடிவங்களில் பார்த்துருக்கோம். பட் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப புதிதாக இருக்குது. மக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் எளிதாகவே அந்த கட்டங்கள், ராசி பலன் அதெல்லாம் தாண்டி இது ஒரு பிரபஞ்சத்தோடு ஜோதிடம் கனெக்ட் ஆனது, லைஃப் கனெக்ட் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும்? எனக்கு தொலைபேசி எண்கள் நான் கொடுக்குறேன். மக்கள் அதில் எளிமையான முறையில் என்னோட தொடர்பு கொண்டாலே போதும். அவங்களுடைய கால நேரத்தை பொறுத்து, ஏன்னா எங்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் சாதாரணமாக இருந்தால் என்கிட்ட பேசலாம். உங்கள் வீட்டில் எந்த விஷயங்கள் இருந்தாலும், எனக்கு எந்த தடைகள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த தீட்டு தடை இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் அந்த எந்த ஒரு அப்டாக்கிள்ஸ்குள்ளேயும் நான் வரல. அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க வீட்டு பக்கத்தில் கூட ஒரு டெத்து நடந்திருக்கலாம். அதுக்கு காரணமாக என்னோட பேசுகிறதுக்கு சங்கோச்சப்படலாம். அதுவெல்லாம் எனக்கு காரணமே இல்லை. அவங்க இருக்க வேண்டியது ஒரு அமைதியான இடம். அப்படியான அமைதியான இடத்துல இருந்து எளிமையாகவே அவங்களுடைய வாழ்க்கை முறையை நல்வழிப்படுத்த முடியும். இதுக்காக அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிற வேண்டாம். என்னை ஒரு முறை தான் தொடர்பு கொள்ளணும்னு நான் சொல்லலை. என்கிட்ட பேசுனதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தாலும் மற்ற விஷயங்களுக்கும் என்னை திரும்பவும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய உறவுன்றது அந்த ஒரு நாளோடு முடிஞ்சிடக்கூடாது. என்னோட எல்லாருமே உறவுகளாகவே பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலான்றதை என்கிட்ட பேசுகிற எல்லாருக்குமே நான் சொல்லுறேன். என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அவங்க என் நம்பரில் வரிசைப்படி தான் எல்லார்ட்டையும் நான் பேசுகிறேன். அதனால் அவங்களுக்கு எந்த டைம் ஒத்து வந்தாலும் சரி தான். நைட்டு பேசணுன்னாலும், வெளிநாட்டிலேருந்து பேசுகிறவங்களுக்கு டைம் இருக்குது. அவங்களுக்கு பகலாக இருக்கலாம், நமக்கு இரவாக இருக்கலாம். அந்த டைம் ஷெடியூல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. அவங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமில் நான் பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி, உங்களை இன்றைக்கி நம்ம நேர்காணலில் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க. திருச்சிற்றம்பலம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நேர்களே, பிரபஞ்ச ஜோதிடர் திரு செந்தில்குமார் சுவாமிஜி நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்காங்க. பிரபஞ்சத்தோடு ஜோதிட கலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.